வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பிரபஞ்ச ஆசிரியர். இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் இந்த செய்தி சாதாரணமானது இல்லை. இது ஒரு சின்ன தகவல் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு அழைப்பு. ஆம், பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. ஆனால் ஏன் தெரியுமா? நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை என்பதற்காக, உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் அந்த மிகப்பெரிய சக்தியை எழுப்புவதற்காக. நீங்கள் இப்போது இருக்கிறோம் இந்த நிலை, இந்த வாழ்க்கை, இந்த குழப்பங்கள், இந்த சந்தேகங்கள், இதெல்லாம் ஒரு முடிவு அல்ல. இது ஒரு ஆரம்பம், ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நீங்கள் ஏன் இந்த காணொளியை பார்க்கிறீர்கள் தெரியுமா? இது ஒரு சோதனை அல்ல, இது ஒரு சின்ன சிக்னல். பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த தருணத்தில் இந்த செய்தியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் இதை சும்மா பார்க்கவில்லை. உங்களை ஏதோ ஒரு சக்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. நண்பர்களே, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா நீங்க அதை இன்னும் முழுமையாக உணரல. நீங்க உங்களை பற்றி நினைக்கிற அளவுக்கு விட நீங்க ரொம்ப பெரியவர். நீங்க நினைக்கிறத விட உங்க வாழ்க்கைக்கு இன்னும் பெரிய அர்த்தம் இருக்கு. நீங்க இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள், அது உங்களை உடைக்க வரல, அது உங்களை உருவாக்க வருது. ஒரு வைரம் எப்படி உருவாகுது தெரியுமா? அது சாதாரண கல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு மேல அதிக அழுத்தம், அதிக வெப்பம், அதிக சோதனை. அதுக்கு அப்புறம்தான் அது ஒரு வைரமாக மாறுது. அதே மாதிரிதான் நீங்க இப்போ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு மனவேதனையும் உங்களை உடைக்க அல்ல, உங்களை உயர்த்ததான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். நீங்க அதை எப்படி பார்க்கறீங்கன்னு. நீங்க உங்களை நம்புறீங்களா அல்லது சந்தேகப்படுறீங்களா? நீங்க உங்கள் உள்ளத்தோட பேசுறீங்களா அல்லது வெளியுலக சத்தத்துல குழப்பமா இருக்கீங்களா? நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களிடம் பேசும்போது அது நேர வார்த்தைகள்ல பேசாது. அது சின்ன சின்ன சிக்னல்கள்ல பேசும். ஒரு உணர்வாக, ஒரு எண்ணமாக, ஒரு திடீர் மாற்றமாக. சில நேரங்கள்ல நீங்க காரணமே தெரியாமல அமைதியா இருப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் என்று தோணும். அது எல்லாம் சாதாரணம் இல்ல. அது பிரபஞ்சத்தின் குரல். அது உங்களை வழிகாட்டுது. ஆனா நீங்க அதை கவனிக்கணும், அதை கேட்கணும். நீங்க இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்க வாழ்க்கை எப்படி போகுது என்று தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும். நீங்க தவறான பாதையில இல்ல, நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. ஆனா இன்னும் முழுமையா விழிக்கல. இந்த வீடியோ அந்த விழிப்புணர்வுக்கான கதவு. நீங்க இதை கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளத்துல எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தருணம் மீண்டும் வராது. இந்த உணர்வு மீண்டும் வராது. பிரபஞ்சம் ஒரே ஒரு தடவை தான் இப்படி சத்தம் போடுது. அதுக்கு பிறகு அது அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்கிறீங்களா இல்லையா என்று. நண்பர்களே, நீங்க இப்போ உங்க வாழ்க்கையை மாத்த தயாரா? உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த சக்தியை வெளியே கொண்டு வர தயாரா? உங்க உண்மையான வடிவத்தை பார்க்க தயாரா? அப்படின்னா இது உங்களுக்கான தருணம். இது உங்களுக்கான அழைப்பு. இந்த அழைப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் வரும் வாழ்க்கை நீங்க இதுவரை பார்த்த வாழ்க்கை இல்ல. அது ஒரு புதிய உலகம், ஒரு புதிய தொடக்கம். இதோ நம்ம பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. நண்பர்களே, இப்போ நீங்க அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் உங்க மூச்சை கவனிங்க. உள்ள வர்ற காற்று, வெளியே போகிற காற்று, அதை உணருங்க. ஏன்னா அந்த மூச்சு தான் உங்க உயிர். அந்த உயிர் தான் உங்க சக்தி. அந்த சக்தி தான் உங்க உண்மை. நீங்க இதுவரை உங்களை எப்படி பார்த்தீங்க? ஒரு சாதாரண மனிதனா? சில கனவுகளோட வாழ்ற ஒருத்தனா? அல்லது எப்போவும் பிரச்சனைக்குள்ள சிக்கி கிடக்கிற ஒருத்தனா? நண்பர்களே, அது எல்லாம் ஒரு கதையே. உண்மை வேற. நீங்க ஒரு உடம்பு மட்டும் இல்ல, நீங்க ஒரு பேர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல. நீங்க ஒரு சக்தி, ஒரு உயிர், ஒரு அலை, பிரபஞ்சத்தோட இணைந்த ஒரு பகுதி. இந்த உண்மையை நீங்க மறந்துட்டீங்க. அதனாலதான் குழப்பம், அதனாலதான் பயம், அதனாலதான் நம்பிக்கையின்மை. ஆனா இப்போ அது மாறப்போகுது. ஏன்னா நீங்க விழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க இந்த வீடியோவுக்கு வந்ததுமே அது ஒரு அடையாளம். உங்க உள்ளம் ரெடியா இருக்கு.
உங்க ஆன்மா ரெடியா இருக்கு. உங்க வாழ்க்கை மாற ரெடியா இருக்கு. நண்பர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? சூழ்நிலை, மற்றவர்கள், அதிர்ஷ்டம் அல்ல, அது நீங்க தான். ஆனா நீங்க அதை மறந்துட்டீங்க. நீங்க உங்க சக்தியை வெளி உலகத்துக்கு கொடுத்துட்டீங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா மனசு உடைஞ்சிருச்சு. யாராவது கவனிக்கலைன்னா தாழ்வு உணர்வு வந்துருச்சு. ஒரு தோல்வி வந்தா நீங்க முடிஞ்சிட்டோம் என்று நினைச்சிட்டீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சக்தி இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கு. அது ஒருபோதும் போகவில்லை. நீங்க அதை பயன்படுத்தலைன்னா மட்டும்தான் அது அமைதியா இருக்கும். நண்பர்களே, இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உங்க எண்ணங்கள் மாறணும். நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்னு மாறணும். நீங்க உங்களை சந்தேகப்படுறவரா அல்லது நம்புறவரா? இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை தடுக்காது. அது உங்களை தள்ளி முன்னாடி கொண்டு போகும். ஆனா நீங்க உங்களை சந்தேகப்படுறீங்கன்னா நீங்க தான் உங்களை தடுக்கிறீங்க. நண்பர்களே, பயம் ஒரு உண்மை இல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு நினைப்பு. அது உங்களை காப்பாத்த வரல. அது உங்களை நிறுத்த வருது. நீங்க அந்த பயத்தை நம்புறீங்களா? அல்லது உங்க உள்ள குரலை நம்புறீங்களா? உங்க உள்ள குரல் என்ன சொல்றது தெரியுமா? நீங்க முடியும். நீங்க இதை தாண்டி போகலாம். நீங்க இதுக்கு மேல உயர முடியும். அந்த குரலை நீங்க கேளுங்க. அதுதான் உண்மை. நண்பர்களே, இப்போ ஒரு உண்மைய சொல்றேன். நீங்க தேடுற பதில் வெளி உலகத்துல இல்ல. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. நீங்க எவ்வளவு வெளியே தேடுறீங்களோ அவ்வளவு தூரம் அது போயிடும். நீங்க உள்ள திரும்பினீங்கன்னா அது உங்க முன்னாடி நிக்குது. அமைதியா, தெளிவா, உண்மையா. நீங்க உங்களோட பேச ஆரம்பிங்க. உங்க உள்ளத்தை கேளுங்க. உங்க உணர்வுகளை மதிங்க. அப்பொழுதுதான் நீங்க உண்மையா வாழ ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது என்றால் அது ஒரு காரணத்துக்காக தான். அது உங்களை உயர்த்தணும் என்று நினைக்குது. அது உங்களை விழிக்க வைக்கணும் என்று நினைக்குது. அது உங்களை உங்களோட உண்மையோட இணைக்கணும் என்று நினைக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க செய்யணும். நீங்க ரெடியா இருக்கணும். மாற ரெடியா இருக்கணும். விட ரெடியா இருக்கணும். பழைய பயங்களை, பழைய நினைவுகளை, பழைய நம்பிக்கைகளை, அதுதான் உங்களை பிடிச்சு வச்சிருக்குது. அதை விட்டீங்கன்னா தான் நீங்க முன்னாடி போக முடியும். நண்பர்களே, இது ஒரு சாதாரண பயணம் இல்ல. இது உங்களோட உள்ள பயணம். இது உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும் பயணம். இது உங்களை மாற்றும் பயணம். இது உங்களை உயர்த்தும் பயணம். நண்பர்களே, இப்போ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நேரா சொல்லணும். நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையை எப்படி பாத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. எதுவும் சரியா நடக்கலன்னு தோணிய நேரங்கள் இருந்திருக்கும். எதுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பமா இருந்திருப்பீங்க. சில சமயம் நீங்க மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறீங்களோன்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது எல்லாம் ஒரு திட்டம். ஒரு பெரிய திட்டம். பிரபஞ்சம் உங்களை உருவாக்குற திட்டம். நீங்க இப்போ சந்திச்ச ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு மனவேதனையும், அது எல்லாம் உங்களை சோதிக்க வரல. அது உங்களை தயார் பண்ண வருது. நண்பர்களே, ஒரு பெரிய மரம் எப்படி உருவாகுது தெரியுமா? அது ஒரு சின்ன விதையாதான் ஆரம்பிக்கும். அது இருட்டுல மண்ணுக்குள் புதைக்கப்படும். அது தனிமையா இருக்கும். அது நொந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த விதை கைவிடல. அது உடைந்து வெளியே வரும். மண்ணை தாண்டி மேலே வரும். ஒளியை தேடும். அப்புறம்தான் அது ஒரு பெரிய மரமா மாறும். அதே மாதிரிதான் நீங்க இப்போ இருக்கிற நிலை, அது அந்த விதை நிலை. இருட்டா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ளே ஒரு பெரிய வளர்ச்சி நடக்குது. அதை நீங்க நம்பணும். நீங்க உங்களை கைவிடக்கூடாது. நண்பர்களே, நீங்க ஒருபோதும் தனியா இல்ல. உங்களுக்கு தெரியாம ஒரு சக்தி உங்களை வழி நடத்துது. நீங்க தவறான பாதையில போகும்போது ஏதாவது ஒரு தடையா அது நிறுத்தும். நீங்க சரியான பாதையில போகும்போது அதே சக்தி உங்களை தள்ளி முன்னாடி கூட்டும். அதுதான் பிரபஞ்சம். அதுதான் உங்க துணை. ஆனா நீங்க அதை கவனிக்கணும். நீங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சது நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது இன்னும் நல்லதா இருந்ததா? அதுதான் அடையாளம். நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நடக்குது. நண்பர்களே,
ஒரு பெரிய உண்மையை இப்போ சொல்றேன். நீங்க எதுக்கு பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா வாழ்ந்து போகுதுக்கா? மற்றவங்கள போல இருக்கிறதுக்கா? இல்ல, நீங்க ஒரு காரணத்துக்காக பிறந்தீங்க. ஒரு நோக்கத்துக்காக பிறந்தீங்க. ஒரு அர்த்தத்துக்காக பிறந்தீங்க. அதை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால தான் உங்களுக்கு உள்ளே ஒரு வெறுமை, ஒரு தேடல், ஒரு அமைதியின்மை. அது உங்களை அழைக்குது. அது உங்களை தள்ளி கொண்டு போகுது. அந்த உணர்வு வந்தா அதை தடுக்காதீங்க. அதை பின்தொடருங்க. அதுதான் உங்க பாதை. நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். உங்க உண்மையை ஏற்கணும். நீங்க எப்படி இருக்கீங்கோ அதை ஏற்கணும். உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்ன, அதை மறைக்காதீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்களை ஏற்றுக்கொண்ட நேரம்தான் உங்க மாற்றம் ஆரம்பிக்கும். நீங்க உங்களை எதிர்த்து வாழ்றதை நிறுத்துங்க. நீங்க உங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிங்க. நண்பர்களே, நீங்க நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை கடினம் இல்ல. நீங்க அதை கடினமா நினைச்சதால தான் அது கடினமா இருக்கு. நீங்க அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது சுலபமா மாறும். அது அழகா மாறும். அது அர்த்தமா மாறும். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை அழைக்குது என்றால் அது உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகணும் என்று, அது உங்களை விழிக்க வைக்கணும் என்று, அது உங்களை உங்க உண்மையோட இணைக்கணும் என்று. இப்போ அந்த தருணம் வந்துருச்சு. நீங்க தயாரா? உங்க பழைய வாழ்க்கையை விட தயாரா? உங்க பழைய நம்பிக்கைகளை விட தயாரா? உங்க உண்மையான சக்தியை ஏற்க தயாரா? நண்பர்களே, இந்த பயணம் இன்னும் ஆழமா போகுது. இப்போதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்க போகுது. நண்பர்களே, இப்போ நீங்க உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு சின்ன அமைதி உங்களுக்குள்ள வந்திருக்கா? ஒரு புதிய எண்ணம் பிறந்திருக்கா? அல்லது நான் மாறணும் ஒரு திடமான உணர்வு எழுந்திருக்கா? அது சாதாரணம் இல்லை. அதுதான் அந்த அழைப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்ற அர்த்தம். நண்பர்களே, நீங்க இப்போ ஒரு முக்கியமான நிலைக்கு வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையை பார்த்தது வேற, இப்போ பார்க்க போறது வேற. இது வரைக்கும் நீங்க வெளி உலகத்தையே நம்பி இருந்தீங்க. இப்போ உங்க உள்ளத்தையே நம்ப கத்துக்கொள்ள போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பயத்தோட நடந்தீங்க. இப்போ தைரியத்தோட நடக்க போறீங்க. ஆனா இந்த மாற்றம் சுலபமா வராது. இது ஒரு பயணம், ஒரு உள்ள பயணம். நண்பர்களே, நீங்க முன்னாடி போகணும்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க கடந்த காலத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க எத்தனை தடவை விழுந்தீங்க? யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்க? என்ன தவறுகள் நடந்துச்சு? இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க முன்னாடி போக முடியாது. அது உங்களை புடிச்சு வச்சிருக்கும். அது உங்களை கீழே இழுத்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, கடந்த காலம் ஒரு பாடம். அது ஒரு சுமை இல்ல. நீங்க அதை சுமையா எடுத்தீங்கன்னா நீங்க மெதுவா விழுந்து போவீங்க. நீங்க அதை பாடமா எடுத்தீங்கன்னா நீங்க வேகமா முன்னாடி போவீங்க. நீங்க தேர்வு செய்யணும். நீங்க எதை எடுக்க போறீங்க? நண்பர்களே, இப்போ இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா நீங்க உங்க சுற்றத்தையும் கவனிக்கணும். யாரோட நீங்க அதிகமா பேசுறீங்க? யாரோட நீங்க நேரம் செலவழிக்கிறீங்க? அவங்க உங்களை உயர்த்துறாங்களா அல்லது கீழே இழுக்கிறாங்களா? நீங்க இதை கவனிக்கணும். ஏன்னா உங்க சுற்றம் உங்க வாழ்க்கையை பாதிக்கும். நீங்க நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க உயர்வீங்க. நீங்க எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க சுருங்கி போவீங்க. நண்பர்களே, நீங்க உங்களை பாதுகாக்க கற்றுக்கொள்ளணும். உங்க மனசை பாதுகாக்கணும். உங்க எண்ணங்களை பாதுகாக்கணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கனவுகளை எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் அமைதியா வளரணும். அப்பதான் அது வலிமையா மாறும். நண்பர்களே, நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா ஒரு பழக்கம் உருவாக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. அமைதியா உட்காருங்க. உங்க உள்ளத்தோட பேசுங்க. நான் யார்? என்ன வேண்டும்? என்ன மாதிரி வாழ்க்கை நான் வாழணும்? இந்த கேள்விகளை கேளுங்க. அதுக்கு பதில் வெளியே கிடைக்காது. அது உங்களுக்குள்ளே தான் வரும். அந்த பதில் வந்தா
அது உங்களை வழி நடத்தும். நண்பர்களே, நீங்க இப்போ ஒரு புதிய பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பாதை எல்லாருக்கும் தெரியாது. இந்த பாதை எல்லாருக்கும் புரியாது. ஆனா இந்த பாதை தான் உண்மை. இந்த பாதை தான் உங்களை உங்களோட இணைக்கும். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும். மாற்றம் மெதுவா வரும். ஆனா அது நிச்சயமா வரும். நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நல்லவங்க ஆகுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நம்புங்க. அப்போ ஒரு நாள் நீங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இது நான் தானா? நானு. அந்த நாள் வரும். அது நிச்சயம். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை அழைக்குது என்றால் அது உங்களை விடமாட்டாது. அது உங்களை வழி நடத்தும். அது உங்களை உயர்த்தும். ஆனா நீங்க அதோட சேர்ந்து நடக்கணும். அதை நம்பணும். அதை ஏற்கணும். நண்பர்களே, இப்போ இந்த பயணம் இன்னும் ஆழமா போக போகுது. உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கும் உண்மைகள் இப்போ வெளியில வரப்போகுது. நண்பர்களே, இப்போ நம்ம பயணம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் புரிஞ்சிருக்கீங்க. உங்க உள்ளத்தில் என்ன நடக்குது என்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ அடுத்த நிலைக்கு போகணும். அது என்ன தெரியுமா? உங்க சக்தியை உணரணும். அதை வெளியில் கொண்டு வரணும். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எதுவும் சீராக நடக்கலன்னு தோணும் நேரம் இருக்கும். எதையும் செய்ய மனசு வராத நேரம் இருக்கும். நான் முடியாதுன்னு ஒரு குரல் உள்ள பேசும். அதுதான் உங்க பெரிய எதிரி. அது வெளி உலகத்துல இல்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அதை நீங்க வெல்ல முடியும். நண்பர்களே, ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. நீங்க உங்களோட பேசுற வார்த்தைகள் அது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க தினமும் உங்களிடம் என்ன சொல்றீங்க? நான் முடியாது, நான் பயப்படுறேன், என்னால ஆகாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். ஆனா நீங்க உங்களிடையே இப்படி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, நான் முடியும், நான் மாறப் போறேன், நான் உயரப் போறேன், அப்போ உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். அதனால உங்க எண்ணங்களை கவனிங்க. அதை மாற்றுங்க. அதை நல்லதா மாற்றுங்க. நண்பர்களே, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில எதையாவது அடையணும்னா நீங்க அதை உணரணும். அதை முன்னாடியே உணரணும். நீங்க இன்னும் அடையாத விஷயத்தையும் அது ஏற்கனவே நடந்த மாதிரி உணரணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இப்போவே சந்தோஷமா இருங்க. நீங்க வெற்றி அடையணும்னா இப்போவே வெற்றி அடைந்த மாதிரி உணருங்க. அதுதான் ரகசியம். நண்பர்களே, நீங்க என்ன அனுப்புறீங்களோ அதே உங்களிடம் திரும்பி வரும். நீங்க பயத்தை அனுப்புறீங்கன்னா பயம்தான் வரும். நீங்க நம்பிக்கையை அனுப்புறீங்கன்னா நம்பிக்கை தான் வரும். நீங்க அன்பை அனுப்புறீங்கன்னா அன்பு தான் வரும். அதுதான் விதி. அதுதான் இயற்கை. அதுதான் பிரபஞ்சத்தின் நடைமுறை. நண்பர்களே, இப்போ நீங்க உங்களுக்குள்ளே ஒரு தீய உணர ஆரம்பிக்கணும். ஒரு தீவிரம், ஒரு ஆர்வம், ஒரு உறுதி. நான் என் வாழ்க்கையை மாற்றப் போறேன் என்ற ஒரு உறுதி. அந்த உறுதி வந்தா யாராலும் உங்களை நிறுத்த முடியாது. நண்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சாதிக்க வந்தவர்கள், நீங்க உயர வந்தவர்கள், நீங்க ஒளி வீச வந்தவர்கள். ஆனா நீங்க உங்களை சின்னதா நினைச்சுக்கிட்டீங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த எண்ணத்தை மாத்தணும். நீங்க பெரியவர், நீங்க வலிமையானவர், நீங்க முக்கியமானவர். இந்த உண்மையை ஏற்கணும். நண்பர்களே, நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிங்க. உங்க நேரத்தை மதிங்க. உங்க வாழ்க்கையை மதிங்க. அப்பதான் மற்றவர்கள் உங்களை மதிப்பாங்க. நீங்க உங்களை கைவிட்டீங்கன்னா உலகமும் உங்களை கைவிடும். ஆனா நீங்க உங்களை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உலகமும் உங்களை பிடிக்கும். நண்பர்களே, இந்த பயணம் இப்போ உச்சிக்கு போகுது. உங்க உள்ளத்தில் மறைந்திருக்கும் அந்த உண்மையான சக்தி இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது. நண்பர்களே, இப்போ நம்ம பயணம் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. நீங்க இதுவரை கேட்டது ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஆனா இப்போ உங்க வாழ்க்கையிலே ஒரு உண்மையான திருப்பம் வரப்போகுது. இந்த தருணம் சாதாரண தருணம் இல்ல. இது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் திறக்கிற தருணம். நண்பர்களே, நீங்க இப்போ உங்களுக்குள்ளே கவனிங்க. முன்னாடி இருந்த நீங்க இப்போ இருக்கிற நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு.
முன்னாடி நீங்க சந்தேகப்பட்டீங்க, இப்போ நீங்க யோசிக்கிறீங்க. முன்னாடி நீங்க பயந்தீங்க, இப்போ நீங்க தயாராகிறீங்க. அதுதான் மாற்றம். அதுதான் வளர்ச்சி. நண்பர்களே, நீங்க இன்னும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில எதுவும் சீராக மாறணும்னா நீங்க செயல் எடுக்கணும். எண்ணங்கள் மட்டும் போதாது, உணர்வுகள் மட்டும் போதாது, நடவடிக்கை வேண்டும். சின்ன சின்ன நடவடிக்கைகள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தருணமும் நீங்க எடுக்கப்பட முடிவுகள், அதுதான் உங்க வாழ்க்கையை உருவாக்கும். நண்பர்களே, நீங்க காத்திருந்தீங்கன்னா வாழ்க்கை மாறாது. நீங்க தொடங்கினீங்கன்னா வாழ்க்கை மாறும். அதனால இப்போவே ஒரு முடிவு எடுக்கணும். நான் மாறப் போறேன்னு, நான் முன்னாடி போறேன்னு, நான் என் வாழ்க்கையை உருவாக்க போறேன்னு இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை முழுவதுமா மாற்றும். நண்பர்களே, நீங்க தவறுகள் பண்ணலாம், தோல்விகள் வரலாம், சில நேரம் கீழே விழலாம். ஆனா நீங்க நின்னுட்டீங்கன்னா தான் அது முடிவு. நீங்க மீண்டும் எழுந்தீங்கன்னா அது வெற்றி. அதனால விழுந்தா கூட எழுந்துருங்க, மீண்டும் முயற்சி பண்ணுங்க, மீண்டும் முன்னாடி போங்க. நண்பர்களே, நீங்க உங்களை நம்புற அளவுக்கு உலகமும் உங்களை நம்பும். நீங்க உங்களை உயர்த்துற அளவுக்கு வாழ்க்கையும் உங்களை உயர்த்தும். அது ஒரு விதி, அது ஒரு உண்மை. நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை அழைக்குது என்றால் அது உங்களை விட்டுட்டு போகாது. அது உங்களை தொடர்ந்து தள்ளும், தள்ளி முன்னாடி கொண்டு போகும். ஆனா நீங்க அந்த அழைப்பை ஏற்கணும், அதை மறுக்கக்கூடாது. நண்பர்களே, இப்போ இந்த பயணத்துக்கு ஒரு முடிவு இல்லை, ஆனா இந்த வீடியோவுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த முடிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பமாகணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ரெடியா? உங்க உண்மையான வாழ்க்கையை வாழ ரெடியா? உங்க உள்ள சக்தியை வெளியில கொண்டு வர ரெடியா? உங்க பயங்களை விட ரெடியா? உங்க கனவுகளை பிடிக்க ரெடியா? நண்பர்களே, நீங்க ஆம்னு சொல்லீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்போவே மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த தருணத்திலேயே, இந்த நிமிஷத்திலேயே நீங்க ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அது உங்களை உயர்த்தும் பாதை, அது உங்களை ஒளியாக மாற்றும் பாதை. நண்பர்களே, இந்த பயணம் இங்க முடிவடையாது. இது இப்போதான் ஆரம்பிக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கோங்க, நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஒளி வீச பிறந்தவன், நான் என் வாழ்க்கையை உருவாக்க பிறந்தவன். இந்த 3 உண்மைகளை உங்க மனசுல பதிக்குங்க. அப்போ நீங்க எங்க போனாலும், என்ன செய்தாலும் உங்க வாழ்க்கை ஒளியாய் மாறும். நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களை அழைத்தது, நீங்க அதை கேட்டீங்க. இப்போ நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதுதான் உங்க புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நன்றி நண்பர்களே. உங்க பயணம் இனிமேல் ஒளியோட இருக்கும்.